ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுல இணைய போறாரா? இப்படி ஒரு செய்தியை யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. வாங்க நடந்தது என்னங்கறத பார்க்கலாம். திமுக கூட்டணி குறித்த செய்திகள் எல்லாம் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. எல்லாமே உறுதியாகிற வரைக்கும் நம்ப முடியாத செய்திகளா இருந்த நிலையில ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையோட கூட்டத்தொடர் நிறைவு நாளான இன்று ஓபிஎஸ் அவர்கள் வந்து அப்பாவு அவங்களுடைய அறையில பன்னீர்செல்வம் அவங்களோட திமுக நிர்வாகிகள் சில பேர் வந்து சேகர் பாபு அவங்களும் சேர்ந்து 15 நிமிடம் ஆலோசனை பண்ணாங்கன்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதனால ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுல இணைய போறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏற்கனவே தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க திமுகவோட கூட்டணி ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. திமுகவோட கூட்டணிக்காக தான் பேசியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கேள்விகள் இப்ப வந்து எல்லாருக்குமே எழுந்திருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுல இணைந்தா எதிர்பாராத ஒரு புது திருப்பமா தான் இருக்கும். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேகாவுல இணைய போறாரா அப்படிங்கிற கேள்வி இருந்து வந்த நிலையில இப்ப திமுக கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குங்க. ஆனா இதுவரைக்கும் வந்து இப்படி செய்திகள் நிறையவே நம்ம பார்த்திருப்போம், உறுதியானது கிடையாது. இப்ப வந்த செய்தியும் உறுதியா அதிகாரப்பூர்வமா வந்தாதான் தெரியும். அதுக்கு முன்னாடியே இத வந்து உறுதிப்படுத்த முடியாது. ஆனா இந்த பேச்சுவார்த்தை எதை பத்தினது, எதுக்காக அப்படிங்கறது உறுதியா தெரியல. கூட்டணிக்காக தான் நடத்தினாங்களா அப்படிங்கறதும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுல இணைய போறாரா அப்படிங்கிற சந்தேகம் மேலும் வலுவடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய அரசியல் தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.